தலைமைச் செய்தி. 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிற நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் தற்போது நிதியமைச்சகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு குடியரசுத் தலைவரை சந்திக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புறப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக காலை 11 மணிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில் மத்திய பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள் வரும் என்ற எதிர்பார்ப்பு பல்வேறு தரப்பினரிடம் எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படுமா எனவும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிற நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன. இந்த மத்திய பட்ஜெட்டை எதிர்நோக்கி இது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னும் 2 மணி நேரத்தில் பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கின்றார். பட்ஜெட் தாக்கல் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதற்கு முன்பாக பல்வேறு மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. நிதியமைச்சர் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் ஆவணங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வெல்வெட் நிறத்திலான பை, அதில் மீது இருக்கக்கூடிய அசோக சக்கரம் என்று ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு மரபு பின்பற்றப்பட்டு வருகின்றது. நிதி அமைச்சர் அந்த பட்ஜெட்டை வாசிப்பதற்கு முன்பாக அதன் அடிப்படையில் தற்பொழுது நிதியமைச்சர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திப்பதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். குடியரசுத் தலைவரை சென்று சந்தித்து நிதி அமைச்சர், நிதி அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள், பிரதமருடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் என்று அனைவரும் வாழ்த்து பெறுவார்கள். ஏனென்றால் பட்ஜெட் தயாரிப்பு என்பது இந்தியாவில் மிக மிக ரகசியமான ஒன்று. பட்ஜெட் உரையை நிதியமைச்சர் வாசிப்பதற்கு முன்பாக அந்த உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறிய அம்சம் கூட வெளியில் கசியாது. அந்த அளவிற்கு பட்ஜெட்டை தயாரிப்பதற்காக நிதி அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் இரவு பகலாக வேலை செய்வார்கள். அந்த இரவு நேரத்திலும் அவர்களுடைய பணி தொடரும். எந்த வகையிலும் அவர்களிடம் இருந்து அந்த எந்த விதமான செய்திகளும் வெளியில் கசியாத வகையிலே ரகசியமாக அந்த நிதி அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத கால உழைப்பை கொடுத்துதான் இந்த பட்ஜெட்டை உருவாக்குவார்கள். பட்ஜெட்டை உருவாக்குவதற்கு முன்பாக ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநரிடமிருந்து கருத்துக்களை பெற வேண்டும். இந்தியாவில் பொதுமக்களிடம் கைகளில் இருக்கக்கூடிய அந்த ரொக்க பணத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கின்றது, பணப்புழக்கம் எந்த அளவு இருக்கின்றது, மக்களிடம் வாங்கும் சக்தியை அதிகரிக்க வைப்பதற்காக என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், இந்தியாவின் ஜிடிபியை உயர்த்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், வரி சலுகைகளை வழங்கினால் அதன் காரணமாக அரசுக்கு ஏற்படக்கூடிய வருவாய் சரிவு எவ்வளவு இருக்கும், அதை ஈடுகட்டுவதற்கு எவ்வளவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அரசாங்கத்தினுடைய நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்கின்றது, வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருக்கின்றது, இவ்வளவு விஷயங்களையும் கணித்து அதன் பிறகுதான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வார்கள். எனவே அவர்களுடைய உழைப்பு என்பது கடந்த 3 மாதமாக இரவு பகல் பாராமல் இருந்திருக்கும். அந்த அடிப்படையில் தான் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்து அனைவருமே வாழ்த்து பெறுவார்கள். நிதி அமைச்சர், நிதி அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள், நாட்டின் தலைமை பொருளாதார ஆலோசகர் என்ற அனைவரையும் அழைத்து பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக குடியரசுத் தலைவர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பார். அதன் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை குழுவான கேபினட் குழுவினுடைய ஒப்புதலை பெறுவார்கள். மக்களவை, மாநிலங்களவையில் இந்த பொது பட்ஜெட் தாக்கல் ஆகக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்பாக கேபினட் குழு அந்த ஒப்புதலை வழங்க வேண்டும், பட்ஜெட்டை தாக்கல் செய்யலாம் நிதி அமைச்சர் என்று. அந்த அடிப்படையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சகத்தினுடைய உயர் அதிகாரிகளுடன் சேர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். குடியரசுத் தலைவரை சந்தித்து முடிந்த பிறகு அவர் கேபினட்டினுடைய ஒப்புதலை பெறுவார். கேபினட் ஒப்புதல் பெற்று முடித்த பிறகு சரியாக 11 மணி அளவில் தன்னுடைய 8வது பட்ஜெட்டை வாசிக்க இருக்கின்றார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். எப்பொழுதுமே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பட்ஜெட்டை வாசிப்பார். குறிப்பாக இடைக்கால பட்ஜெட்டாக இல்லாமல் தற்போது வழங்கப்படக்கூடிய இந்த பொது பட்ஜெட்டை போன்று முழுமையான பட்ஜெட், ஒரு நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசிக்கும் பொழுது நிதியமைச்சர் நீண்ட விளக்கங்களோடு பல்வேறு சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழினுடைய திருக்குறள் போன்றவற்றை எல்லாம் எடுத்துக்காட்டி ஒரு அரசு என்பது எப்படி இருக்க வேண்டும், நிதி என்பது எவ்வளவு முக்கியமானது ஒரு அரசாங்கத்திற்கு, மக்களுக்கு அரசு செய்ய வேண்டிய தேவைகள் என்ன, மக்களுக்கு அரசு எவ்வாறு சேவைகளை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஒவ்வொரு பட்ஜெட் வரிகளுக்கும் அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய வகையிலே தமிழினுடைய திருக்குறள் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய தொன்மையான அனைத்து மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் எடுத்து கூறி அதன் மூலமாக எளிதாக புரிய வைக்கக்கூடிய வகையிலே பட்ஜெட் உரையை நிதியமைச்சர் அவர்கள் வாசிப்பார். நிதியமைச்சர் பட்ஜெட் வாசிக்கும் பொழுது யாருமே இடையில் குறுக்கீடு செய்ய முடியாது. நிதியமைச்சர் முழுமையாக அந்த பட்ஜெட் உரையை வாசித்து முடித்த பிறகுதான் அவர்கள் கருத்து சொல்ல முடியும். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.